Very good morning and welcome to Sri Vidya Bharati Metric High Secondary School Biotechnology, the plant culture event. Previous class we will discuss about the plant culture technique. The plant culture technique is a long process in vitro culture. One single cell develop into entire organism. In this process are involved in a culture technology. In this culture technology, the event of the sterilization method, the environmental in aseptic condition, and then culture rooms are aseptic condition. Then the explant, plant materials or sterilization, then growth medium or preparation, and then laboratory, pH, temperature. In light there are various depending character of the plant and then used as a physiogenic agent. In culture condition, the room of the ratio, pH level, temperature, humidity, and then aeration. Then now the single cell to form the group of initial. This initial is known as a callus, and then in this callus or formation of root system and then shoot system. Now there are a plantlet formation from the callus. Callus is a unorganized mass of undifferentiated tissue. In this type of a small plantlet to develop into entire organism, in this plant cell to the horning method in stepwise manner, it is a acclimatization and develop into field condition. They form a one single plant. This is a technique event of single cell to develop into entire organism in the process. Now the same manner the type of tissue culture, ஒரு திசுவை கல்ச்சர் பண்ணுறதுக்கான ஈவெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். இப்போ இந்த திசு கல்ச்சரில் நமக்கு பர்டிகுலர் ஒரு ஆர்கன் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம். செல், திசு அண்ட் தென் லீஃப், ரூட், ஸ்டெம், எனி ஒன் பார்ட் ஆஃப் த ஆர்கன். அதில் என்னென்ன மாதிரி பிளான்ட்டை நம்ம எடுத்துக்கலாம், த வேரியஸ் டைப் ஆஃப் த கல்ச்சர் ஈவெண்ட். ஆர்கன் எடுத்து கல்ச்சர் பண்ணால் ஆர்கன் கல்ச்சர். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் மீன்ஸ் தேர் ஆர் டிவைசபிள் செல்ஸ். இன் 11th ஸ்டாண்டர்ட் அனாட்டமியில் மெரிஸ்டம் அப்படின்றது ஒரு டாப்பிக்காக பார்த்தோம். எந்த ஒரு செல் டெவலப் ஆகி, ஒரு செல் 2 செல்லாக மாறும், 2 செல் 4 செல்லாக மாறும், 4 8ஆக மாறும், அப்போ குரூப் ஆஃப் இனிஷியல் உருவாகும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு செல் டெவலப் ஆகுதுன்னு சொன்ன செல் தான் மெரிஸ்டம் செல்ஸ். தென் புரோட்டோபிளாஸ்ட் எடுத்து கல்ச்சர் பண்ணால் புரோட்டோபிளாஸ்மிக் கல்ச்சர். செல் சஸ்பென்சர், ஒரு சிங்கிள் செல் அல்லது குரூப் ஆஃப் செல் இன் எ லிக்விட் கண்டிஷன் இன் இன்விட்ரோ லெபார்டரி, திஸ் இஸ் எ செல் சஸ்பென்சார் கல்ச்சர். ஸோ இந்த 4 டாபிக் வந்து பிசிகல்ச்சர் ஈவெண்ட்டில் எந்தெந்த பார்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஆர்கன் கல்ச்சர். ஒரு ஆர்கனை எடுத்து நம்ம கல்ச்சர் பண்ணுறோம். ஒரு ஆர்கனை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆர்கன் அப்படிங்கிறது ஒரு பாட்டாட் பிளான்ட்லேருந்து எடுத்துக்கிறோம். இந்த பாட்டாடு பிளான்ட்லேருந்து நம்ம லீஃபை எடுத்து கட் பண்ணிக்கிறோம். அந்த லீஃபை கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த லீஃப்லேருந்து சிங்கிள் செல்லை கரெக்டாக ஐசோலேட் பண்ணி எடுக்கிறோம். அந்த சிங்கிள் செல்லை ஐசோலேட் பண்ணதுக்கப்புறம் அதோட க்ரோத் மீடியமில் நம்ம போட்டுறோம். க்ரோத் மீடியத்துக்கு அப்புறம் அதை வந்து நம்ம பிளான்ட்லெட்ஸாக, சின்ன சின்ன பிளான்ட்லெட்ஸாக நம்ம ஐசோலேட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த பிளான்ட்லெட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய பிளான்ட்லெட்டாக மாறும். அப்போ ஸ்டெப் பைஸ் மேனரில் என்வாமெண்ட்டுக்கு கொண்டு வரும். ஸோ அப்போ சிங்கிள் செல்லை எடுத்துக்கலாம் அல்லது ஐசோலேஷன் ஆஃப் ஒரு லீஃப் கூட எடுத்துக்கலாம். இந்த ஐசோலேஷன் பண்ணி அல்லது இந்த மெத்தடில் நம்ம ஒரு என்டையர் இதை கல்ச்சர் பண்ணுவோம். அப்போ ஒரு ஆர்கனை எடுத்து கல்ச்சர் பண்ணுறதுனால இதுக்கு பேர் ஆர்கன் கல்ச்சர். Now we are the organ cultures step manners. So in this organ, the example of the which type of organisms, the embryos, anther, ovary, and then root culture பண்ணலாம், shoot culture பண்ணலாம். Then other than the organ part of the entire plant, they include the organ culture. First of all, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, புக்கில் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கன் கல்ச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம புக்கில் இருக்கக்கூடிய டீட்டெயில் அக்கௌண்ட்டு புரோட்டோபிளாஸ்மிக் கல்ச்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். இந்த புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் பார்க்க 5 மார்க் கொஸ்டின். புரோட்டோபிளாஸ்ட் 5 மார்க் எப்படி ஐசோலேட் பண்ணி எடுக்கிறாங்க, வாட் ஆர் த மெத்தட் ஆஃப் த புரோட்டோபிளாஸ்மிக் கல்ச்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். ஒரு புரோட்டோபிளாஸ்ட்டை ஐசோலேஷன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். செகண்ட் ஒன் ஃபிஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட்.
then culture of protoplast and selection of somatic hybrid, then somatic or also known as a somatic hybrid, somatic hybridization. அந்த பிளான்ட்டுக்கு பேர் ஹைபிரிட், அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் somatic. This is a pointable of protoplasmic fission. protoplasm fission பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு isolation, fission and culture, selection of somatic hybrid. இந்த somatic hybrid தான் நம்ம கல்ச்சர் பண்ண போகிறோம். Then protoplast culture. Protoplast cells without a cell wall. Cell wall தவிர remaining. One plant cell contain a cell wall and then cell membrane, then cytoplasm event, and then many more cell organelles are present in the inside of the cell. The without cell wall, this is a protoplasm. Cytoplasm plus nucleus is equal to protoplasm அப்படின்னு சொல்லுவோம். Without cell wall but bounded membrane of all cell organelles is present in a nucleus. This is a protoplast. In the protoplast or culture condition, இது வந்து totipotency. Single cell develop into entire organism. This is a totipotency. First of all, isolation of protoplast. Point number 1 ஏற்கனவே விசிபிள் பண்ணியிருந்தோம். isolation of protoplast. First protoplasm பிரித்து வச்சுக்கணும். இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன் இஸ் ஏ கெமிக்கல் மெத்தட், அனதர் ஒன் இஸ் ஏ மெக்கானிக்கல் மெத்தட். நம்ம புக்கில் கெமிக்கல் மெத்தடை பற்றி கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் மெத்தட் நான் வேணும்னா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புரோட்டோபிளாஸை ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் செல் ஒரு பிளான்ட்டோட லீஃப் திசுவில் இருந்து they are isolation of protoplasm. எப்படி புரோட்டோபிளாஸை நம்ம ஐசோலேட் பண்ணி எடுக்கலாம் டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த பிளான்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்மால் பிட் ஆஃப் லீஃபை ஸ்மால் பார்ட் ஆஃப் லீஃபை ஐசோலேட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த லீஃபை தேர் ஆர் இமர்ஸ்டு இன் 0.5% மேஸ்ரைசிங் என்சைமில் இன்செர்ட் பண்ணுறோம். மேஸ்ரைசிங் என்சைம் ப்ராக்கெட்டில் நோட் பண்ணிக்கோங்க. செல்வாலை கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய என்சைம் மேசுரைசின் என்சைம். செல்வால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சிக்கிட்டு வரும், அது மேசுரைசிங் என்சைம். 2% செல்லுலோஸ் என்சைம் யூஸ் பண்ணுறோம். செல்லுல் வால் ஆர் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் என்சைம். செல்லுலோஸ் என்சைம் CALLOSE செல்லுலோஸ் என்சைமை கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய என்சைம் செல்லுலேஸ் என்சைம். ஸோ செல்லுலேஸ் என்சைம் போடும்போது செல் வால் மெட்டீரியல் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் ரிலீஸ் ஆகும். 13% சார்பிட்டால் மானிட்டால் டு மெயின்டைன் த pH. சார்பிட்டால் மானிட்டால் அப்படின்றது மெயின்டைன் த pH. நீட்டில் கேட்பாங்க. இதுதான் வேற நீட் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்டபிள் நீங்கள் இந்த கொஷினாக படிப்பீங்க ஸ்கூலுக்காக. பட் பாயிண்டபிள் வைஸ் தான் உனக்கு நீட்டில் இந்த கொஷின். வாட் ஆர் த ரோல் ஆஃப் சார்பிட்டால் அண்ட் மானிட்டால் ஆஃப் திசு கல்ச்சர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ டு மெயின்டைன் த pH. பட் புக்கில் அது இருக்காது. அப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அதான் ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் படிக்கணும். Then what are the role of mesmerizing enzyme? To remove the cell wall and break up the cell wall. What are the role of cellulose enzyme? To break into a cellulose material. Cellulose material கரைக்கிறதுக்கு cellulase enzyme யூஸ் பண்ணுறோம். To maintain the pH orbital monitor. pH level எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். 5.4 pH இருக்கணும். இதை வந்து 25 டிகிரி சென்டிகிரேடில் டே ஆஃப்டர் அதை வச்சுருக்கணும். 24 அதுக்கப்புறம் இதை ஒரு பெட்டி டிஷ்ஷில் நம்ம எடுத்துக்கலாம். பெட்டி டிஷ் எடுத்ததுக்கப்புறம் ஆஃப்டர் ஜென்டில் த டெஸ்டிங் ஆஃப் த செல் அண்ட் புரோட்டோபிளாஸ்ட் எதை எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 20% கொஞ்சம் இமர்ஸ் பண்ணிவிட்டு 25% சுக்ரோஸ் சொல்யூஷனில் நம்ம வந்து வைக்கிறோம். அப்படின்னா முளைக்கும் தன்மை வாய்ந்தது அப்படின்னு அர்த்தம். சுக்ரோஸ் இருக்கப்போ ஏடிபி ஸ்ட்ரக்சர் நம்ம கிடச்சி மூச்சு விடுறதுக்கு இதாக இருக்கும். then the centrifugal to get protoplasm in different from cell wall. செல் வால் விட்டு புரோட்டோபிளாஸ்ட் அந்த பெட்டி டிஷ்ஷில் அப்படியே அழகாக இருக்கும். அதை அழகாக அப்படியே எடுத்து எக்கோட ஓடு எடுத்துகிட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி எக்கோட ஓடு எடுத்து நம்ம கரெக்டாக அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் ஏ ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். ஸோ இது வந்து கெமிக்கல் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் ஆர் 0.5% mesmerizing enzyme, 30% sorbitol and mannitol. Then 25 degree centigrade இது இருக்கணும். Then maintain the pH of 5.4, 2% omega cellulose. அப்போ 30%, 0.5%, 2% pH level 5.4. இது 25 டிகிரி சென்டிகிரேடில் நைட்டு ஃபுல்லாக இதை வச்சுருக்கணும். அப்போ புரோட்டோபிளாஸ்ட் வந்து செல்வால் விட்டு வெளியில் வரும். ஸோ இதை 20%
அது உயிரோடு இருக்கா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு 20% சுக்ரோஸ் கரைசலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நியூ புரோட்டோபிளாஸ்ட் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் தான் நமக்கு இந்த புக்கில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த யங் பிளான்ட், அந்த எபிடெர்மல் செல்லை எடுத்துக்கிறோம். எபிடெர்மல் செல்லில் பீலிங் ஆஃப் த பாட் எடுத்துக்கிறோம். அதில் தான் அண்டர் த லீஃபில் தான் நமக்கு புரோட்டோபிளாஸ்ட் கிடைக்கும், ஸ்டொமேட்டா கிடைக்கும். ஸ்டொமேட்டாவிலேருந்து இந்த இது புரோட்டோபிளாஸ்ட் பிரித்து எடுக்கிறோம். பிரித்து எடுத்ததுன்னா என்சைம் மிக்சரில் இந்த பீஸஸ் ஸ்மால் பீஸாக கட் பண்ணி நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். வித் த ஹெல்ப் ஆஃப் லேமினார் ஏர்புலோ சேம்பர் வித்தவுட் மைக்ரோப்ஸ் கண்டிஷனில் இருக்கணும். இப்போ செல்வாலை விட்டு இந்த புரோட்டோபிளாஸ்ட் வருது. இந்த புரோட்டோபிளாஸ்ட் மட்டும் இந்த இடத்த மட்டும் ஐசோலேட் பண்ணி இந்த டியூப்பில் போட்டுரும். இப்போ இந்த இடத்துல என்ன ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் ஃபிஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஃபிஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் தியரிக்கு போயிட்டு வந்துடும். இப்போ தனியாக புரோட்டோபிளாஸ்ட் எப்படி எடுத்தோம்னு சொல்லி நம்ம பிக்சரில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியாச்சு. The protoplasm is a suitable physiogenic agent, the best example of PEG, polyethylene glycol. Polyethylene glycol, very good fusion of two protoplasts. The isolated of protoplast 25 to 30 degrees centigrade polyethylene glycol, that PEG plus calcium ion. புரோட்டோபிளாஸ்ட் வந்து அகுலேஷனாக அப்படியே கிளம்ப்ஸ் ஃபுல்லாக அப்படியே நம்ம கொல ஒரு மாதிரி கிடைச்ச உடனே ரெண்டுமே டம்பிள் ஆகும், கிளம்ப் செல்ஸ் ஆகும். ரெண்டு செல்லும், இந்த புரோட்டோபிளாஸ்டும் அந்த புரோட்டோபிளாஸ்டும். ரெண்டு புரோட்டோபிளாஸ்ட்லேயும் நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ ரெண்டு புரோட்டோபிளாஸும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இப்போ வெறும் புரோட்டோபிளாஸ்ட் மட்டும்தான் இருக்கும், பட் செல்வால் அதுக்கு கிடையாது. ஸோ எப்படியெல்லாம் கல்ச்சர் பண்ணுறோம் இந்த புரோட்டோபிளாஸை? இப்போ எம்எஸ் மீடியம், லிக்விட் மீடியம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். புரோட்டோபிளாஸுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ட்ராப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸில் எம்எஸ் மீடியத்தில் போட்டு கல்ச்சர் பண்ணுறோம். கல்ச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புரோட்டோபிளாஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு உயிரோடு இருக்கா அப்படின்னு ஏற்கனவே நம்ம வந்து சுக்ரோஸ் சொல்யூஷனில் போட்டு வச்சுருக்கோம், ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கோம். மறுபடியும் நம்ம ஃப்ளூரசன்ட் டை அசிட்டேட் நீட் கிளாஸில் இது கேட்டாங்க. ஒரு ப்ரீவியஸ் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நீட் கொஷினில் பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் காம்பவுண்ட், ஒரு புரோட்டோபிளாசத்தோட உயிர்த்தன்மையை சோதிக்க எந்த மாதிரி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணுறாங்க, த வயபிலிட்டி ஆஃப் த புரோட்டோபிளாஸ்ட் டெஸ்ட், ஃப்ளூரசன்ட் டை அசிட்டேட். இதை வந்து ஃப்ளூரசன்ட் டை அசிட்டேட் இந்த கல்ச்சரில் புரோட்டோபிளாஸோட வயபிலிட்டியை முளைக்கும். எல்லா விதிகளும் முளைக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த புரோட்டோபிளாஸ்ட் அப்படிங்கிறது முளைக்காத கூட இருக்கலாம். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளூரசன்ட் டைஎஸ்டேட் கொண்டு அதை வந்து வயபிலிட்டியாக நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு. 25 டிகிரி சென்டிகிரேடில் 1000 to 20,000 லக்ஸ் இன்டென்சிட்டியில் அவ்வளோ லைட் ஹீட் கொடுக்கணும். நமக்கு 0 வாட்ஸ் பல்பு, 40 வாட்ஸ் பல்பு அதெல்லாம் தொட்டு பார்த்தோன்னா எவ்வளோ ஹீட் இருக்கும். அதே மாதிரி 20,000 to 40,000 லக்ஸ் அப்படின்றது லைட்டோட கெப்பாசிட்டியை, அதோட கான்சன்ட்ரேஷனை நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அளவு தான் லக்ஸ். அப்போ 1000 to 20,000 லக்ஸ் இன்டென்சிட்டியில் 24 to 48 2 days நம்ம வந்து அந்த இது புரோட்டோபிளாஸ் அப்படியே வச்சுருந்தோம்னா 2 or 3 days அல்லது 7 days வரைக்குமே நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா செல் ஃபார்மேஷன் நமக்கு கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் ஃபியூ செல்ஸ் உருவாகும். ஏன்னா பாலிஎத்திலீன் கிளைக்கால் கூட நாம் வந்து இது புக்கில் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. பாலிஎத்திலீன் கிளைக்கால் கூட எஸ்டர் அப்படின்றது கலப்பினம் பண்ணக்கூடியது. 25 to 30 கான்சன்ட்ரேஷனில் பாலிஎத்திலீன் கிளைக்காலோட கால்சியம் அயனை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த புரோட்டோபிளாஸோட நம்ம கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு யூஸ் பண்ணி ஃப்ளூரசன்ட் டைஎசிட்டேட் யூஸ் பண்ணி த வயபிலிட்டி டெஸ்ட் ஃபார் த புரோட்டோபிளாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது லைட் இன்டென்சிட்டி 1000 to 2000 லக்ஸ் 25 டிகிரி சென்டிகிரேடில் 48 ஹவர்ஸ்க்கு வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டு செல். ஆஃப்டர்வர்ஸ் தேர் ஆர் ஃபார்மேஷன் ஆஃப் செல் டிவிஷன் இன் 2 to 7 culture, the formation of the cell wall in a protoplasm, the add of the ester and then cellulose. செல்லு வாலை கரைக்கிறதுக்கு செல்லுலேஸ் என்சைம் யூஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். கல்ச்சர் ஆஃப் புரோட்டோபிளாஸில் எஸ்டர் ப்ளஸ் cellulose ஆட் பண்ணால் to formation of the cell wall. Afterwards the cell wall, the cell division formation occurs in a protoplast event. புரோட்டோபிளாஸ்ட் ஈவெண்ட்டில் நமக்கு செல் வால் அப்படியே டிவிஷன் ஆகும். ஸோ சொமேட்டிக் ஹைப்ரிட் செல் உருவாகும். ஏன்னா 2 புரோட்டோபிளாஸை ஃபியூஷன் பண்ணுறோம் வித்தவுட் நியூக்ளியஸ் இல்லாத புரோட்டோபிளாஸை நம்ம ஹைப்ரிட்னு சொல்லுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். த ஃபியூஷன் ஆஃப் ப்ராடக்ட் இன் புரோட்டோபிளாஸ் வித்தவுட் நியூக்ளியஸ் இன்
different cell is as hybrid. ஒரு செல் எடுத்துக்கிறோம், நியூக்ளியஸ் இல்லாத ஒரு செல்களை கலப்பினம் பண்ணால் அதுக்கு பேர் ஹைப்ரிட்னு சொல்லுவோம். ஹைப்ரிட் கேள்விப்பட்டிருப்பீங்க, போத் கம்பைன் போத் டு டிஎன்ஏ ஹைப்ரிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹைப்ரிட்னா இரண்டு செல்கள் இணைவிக்கும் போது நியூக்ளியஸ் இல்லாத செல்களை இணைவிக்கிறதுனால அதுக்கு பேர் ஹைப்ரிட்னு சொல்லுவோம். இந்த ஹைப்ரிட் இட் இஸ் ஏ somatic hybridization event அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். நம்ம புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட், ஃபிஷன் கல்ச்சர் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் somatic hybrid. So afterwards the formation of somatic hybrid. This event are somatic hybridization. First of all isolation of protoplast to chemical event, and then fission of protoplast, then culture of protoplast, and then somatic hybridization. இதில் ஹைப்ரிட்னு ஒரு கொஷின் பார்த்தோம், கெமிக்கல் ஈவெண்ட்டோட நேம் பார்த்தோம். இது புரோட்டோபிளாஸ்ட். இந்த டயக்ராம் போட்டு 5 மார்க்கில் எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் செல் சஸ்பென்சார் கல்ச்சர். சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா செல் மிதவை வளர்ப்பு. In the laboratory, the growing of the cell and then organ in a liquid controlled condition, in vitro of liquid controlled condition. ஒரு liquid மீடியத்தில் ஒரு சிங்கிள் செல்லையோ அல்லது அக்ரிகேட் மீன்ஸ் குரூப் ஆஃப் செல்லையோ கல்ச்சர் பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான் செல் சஸ்பென்சார் கல்ச்சர். 2 மார்க் கொஷின். செல் சஸ்பென்சார் ஸ்டார்டிங்லேருந்து சஸ்பென்சார் கல்ச்சர். சஸ்பென்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு லிக்விட் மீடியத்தில் கல்ச்சர் பண்ணுறதுக்கு பேர் தான் செல் சஸ்பென்சார் கல்ச்சர். அதே மாதிரி தான், ஆனால் லிக்விட் மீடியத்தை ஆட் பண்ணுறோம். தென் த செல் சஸ்பென்சார் ப்ரிப்பேர்ட் இன் டிரான்ஸ்பரிங் ஆஃப் கேலஸ் இன் லிக்விட் கண்டிஷன். லிக்விட் கண்டிஷனில் நம்ம வந்து அஜிடேட்டிக் அப்படின்னா ரொம்ப நீர்மமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சிங்கிள் செல்லை க்ரோத் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய் தண்ணி இருக்குது, யங் ஸ்டேஜில் அதை எடுத்து நம்ம கல்ச்சர் பண்ணுறோம். அப்போ எதுக்காக நம்ம வந்து ஒரு பிளான்ட்டை தானே கல்ச்சர் பண்ணுறோம், எதுக்காக இந்த செல் சஸ்பென்ஷன் எடுத்து? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு நீமோட அல்லது ரப்பர் ட்ரீயோட ரப்பர் ஈவெண்ட் தேவை. ஸோ நம்ம அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ரப்பர் ட்ரீயே கல்ச்சர் பண்ணுறதுக்கு பதிலாக இனிஷியேஷன் ஆஃப் த கேலஸ்லேருந்து எந்த ஒரு செல் அந்த கம்மை ப்ரொடக்ஷன் பண்ணுதோ அந்த செல்லை மட்டும் எடுத்து லிக்விட் மீடியத்தில் கல்ச்சர் பண்ணக்கூடிய டெக்னிக்கு பேர் தான் செல் சஸ்பென்சார் கல்ச்சர். ஃபார் வாட் பர்பஸ் தேர் ஆர் யூஸ்ட் as த செல் சஸ்பென்சார் கல்ச்சர் அப்படின்னா தேர் ஆர் எ செகண்டரி மெட்டபாலிக் ஈவெண்ட் ஆஃப் த வெரி குட் யூசஸ் ஆஃப் செல் சஸ்பென்சார். ஃபஸ்ட்டு செகண்டரி மெட்டபாலிக் பிளான்ட்னா என்ன? அதாவது ஒரு பிளான்ட்டில் அல்கலாய்ஸ் இருக்கும், நிறைய பிளேவனாய்ட்ஸ் இருக்கும், டெர்பன்டைல்ஸு, விட்டமின்ஸு, அமினோ ஆசிட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் ஈவெண்ட் இருக்கும். இந்த கெமிக்கல் ஈவெண்ட்டு மட்டுமே செகண்டரி மெட்டபாலைஸ் அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலாக உனக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ரெக்வயராக அதிகமாக தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த க்ரோத் ஆஃப் த பிளான்ட். ஒரு பிளான்ட் க்ரோத் ஆகிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரிப்பேர் பண்ணுது, ஆஃப்டர்வர்ட்ஸ் ரெஸ்பிரேஷன் அட்டன் பண்ணுது. நீங்கள் படிச்சுப்பீங்க கிளைகாலைசிஸ், க்ரப் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கிளைகாலைசிஸ் க்ரப் சைக்கிளில் நமக்கு சுக்ரோஸ்லாம் நிறைய ப்ரொடக்ஷன் ஆகுது. திஸ் இஸ் ஏ பிரைமரி மெட்டபாலிக் ஈவெண்ட்டு. பிரைமரி மெட்டபாலிசம் அது இருந்தால் தான் அந்த பிளான்ட் உயிரோடையே இருக்கும். அதுதான் பிரைமரி மெட்டபாலைஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ செகண்டரி மெட்டபாலிசம்னா என்ன அப்படின்னா இது இல்லைனாலும் அந்த பிளான்ட் உயிரோடு இருக்கும். ஆனால் ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அல்கலாய்ஸு, ஸ்டீராய்ஸு, ஃப்ளேவனாய்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னா ஆஃப்டர்வர்ஸ் த பிளான்ட் ஆர் வெரி டெத் கண்டிஷனுக்கு போயிடும். இப்போதைக்கு தேவையில்லை, ஆனால் கண்டிப்பாக தேவை. பட் பிரைமரி மெட்டபாலிசம் தேர் ஆர் ஏ வெரி எசென்சியல் ஆர்கன். கண்டிப்பாக அதெல்லாம் எசென்சியல் பார்ட், ஒரு க்ரோத்துக்கு தேவையான எசென்சியல் ஈவெண்ட்டு. பட் இந்த செகண்டரி மெட்டபாலிஸ் அப்படிங்கிறது இப்போ அவசியம் தேவையில்லை, ஆனாலும் அது இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிளான்ட் வந்து டெத் ஆகிற கண்டிஷனுக்கு போகும். அதுதான் செகண்டரி மெட்டபாலிஸ். எனி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி மெட்டபாலிஸ் அல்கலாய்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், டெர்பன்டைன்ஸ் அண்ட் தென் ஃபினாலிக் காம்பவுண்ட், நிறைய அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், தேர் ஆர் ஏ செகண்டரி மெட்டபாலிக்ஸ். They are not required for the plant in normal growth and development, but byproduct of the cell metabolism. For example, photosynthesis, isolation of indolactic acid from Catharandus roseus. Catharandus roseus அப்படின்னா வின்கா ரோசியான்னு சொல்லுவோம். இந்த தாவரத்தோட செல் வளர்க்கும் போது இண்டோல் அல்கலாய்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து நம்ம லார்ஜ் கமர்ஷியல் ப்ராடக்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம்.
நிறைய ஸ்கேல் பண்ணுறோம், பயோரியாக்டர் ப்ரிப்பரேஷனில் க்ரோத் பண்ணோம்னா இது மூலமாக வரக்கூடிய பொருட்களில் நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். தேர் ஆர் ஏ பயோ டிரான்ஸ்ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது க்ரோத் பண்ணும்போது ஒரு லெபார்ட்ரியில் நமக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் லாபமாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன பிளான்ட் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். டிஜாக்சின் அப்படின்ற ஒரு பொருள் வந்து டிஜிட்டாலிஸ் பர்பூரியே அப்படின்ற ஒரு பிளான்ட்லேருந்து அப்டைன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ட்ரீலேருந்து அப்டைன் பண்ணுறாங்க. இது வந்து கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவோம். கார்டியாக் டானிக்காக பயன்படுத்துகிறாங்க. ஹார்ட் பேஷண்ட்டுக்கு டானிக்காக இதை சாப்பிட்லாம். கோடின் அப்படின்ற ஒரு மருந்து பொருள் பப்பாவர் சாம்னிஃபரம். பப்பாவர் சாம்னிஃபரம் அப்படின்றது ஒரு வந்து கஞ்சா செடி, அபீன் செடின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு வலி நிவாரணியாக, ரொம்ப நர்வ்ஸ் ப்ராப்ளம் வந்த வலி நிவாரணியாக இதை பயன்படுத்துகிறோம், அனலாஜிஸ்ட்டாக பயன்படுத்தும். நெக்ஸ்ட் ஒன் கேப்சிசின். கேப்சிகம் ஆனம். கேப்சிகம் ஆனம் நம்மளோட பயிர் வகைகளை சேர்ந்தது. இது வந்து வாத நோயை தீர்க்கும். வாத பித்தம்னா ஒரு கை கால் வராமல் இருக்கும்ல, அதை குணப்படுத்த பயன்படுத்துது. வின்கிறிஸ்டைன், கேத்ராந்தஸ் ரோசியஸ், வின்கா ரோசியா, நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க. அரளிப்பூ நம்ம இப்போ சொல்கிறோம் நித்திய கல்யாணி. இது வந்து ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி, புற்றுநோய்க்கு எதிர்முறையாக இதை பயன்படுத்துகிறோம். குயினின் தேர் ஆர் அட்டைன் ஃப்ரம் த சின்கோனா அஃபீஸ்னாலிஸ் அண்ட் தென் சின்கோனா கால்சிகா. உனக்கு அஃபீஸ்னாலிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து டு கியூர் த ஆன்டி மலேரியல் ட்ரக். மலேரியாவுக்கு எதிர்ப்பெல்லாம் பண்ணும். குயினுக்கு மலேரியா வரும், ஞாபகம் வச்சுக்கோ. டிஜாக்சின், கோடின், கேப்சிசின், வின்கிறிஸ்டின், quinine. Quinine obtained from the plant Cinchona officinalis to cure the antimalarial. Vincristin, Catranthus roseus, anti-cancerous properties. Capsaicin obtained the plant or capsicum anum, rheumatic pain treatment. கை கால் வராமல் இருக்கும், வலது கை வராது, இடது கை வராது, வாதம் படுத்திருக்கான், ஒரு கை கால் விளங்காமல் இருக்காங்க அப்படின்னா rheumatic pain treatment அதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்படின்னா இதோட அவங்களாம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்கிட்டோட டேப்லெட் அல்லது அவங்களோட டானிக் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெமிக்கல் காம்பவுண்டோட பேர் இருக்கும், அவங்களோட நேம் இருக்கும். கோடின் அனகோலிஸ்டாக பயன்படுத்துகிறாங்க. டிஜாக்சின் கார்டியாக் டானிக்காக பயன்படுத்துகிறோம். ஸோ இது எல்லாமே செகண்டரி மெட்டபாலிக் ஈவெண்ட் ஆஃப் த பிளான்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க் கொஸ்டினில் இதை கேட்பாங்க அடிக்கடி. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த ஃப்ளோ சார்ட் மட்டும் இண்டிவிஜுவலாக 3 மார்க்கில் கேட்பாங்க அல்லது 2 மார்க்கில் கேட்பாங்க. பிளான்ட் ரீஜென்ரேஷன் பாத்வே. சிங்கிள் பிளான்ட் செல் ஆர் கேலக்ஸ் டு ஃபார்ம் த என்டையர் growth ஆஃப் த பிளான்ட். ஸோ இன் திஸ் சிங்கிள் பிளான்ட் ஆர் கால்ட் as a experimental plant are called as a explant. Afterward, explant to develop and regenerate by the somatic embryogenesis. This pathway of plant regeneration pathway. The entire experimental plant are called as a explant. Already you know that explant பாட்டட் பிளான்ட் தான். எக்ஸ்பெரிமெண்டலுக்கு நம்ம இந்த லீஃப் வந்து லெபார்ட்ரிக்கு வெளி தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் தான் பாட்டட் பிளான்ட் தொட்டி செடின்னு சொல்லுவோம். லெபார்ட்ரி கொண்டு வந்து நம்ம இந்த 0.5% மேசுரைசிங் என்சைம் சார்பிட்டால் மானிட்டாலில் ஆட் பண்ணாவே அது வந்து பிளான்ட்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதை வந்து எக்ஸ்பிளான்ட், எக்ஸ்பெரிமெண்டல் பிளான்ட்னு சொல்லுவோம். அதுதான் எக்ஸ்பிளான்ட். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ண பிளான்ட்டில் இருந்து எந்தெந்த செல்கள்லாம் மறுபடியும் செல் டிவிஷன் ஆகுதோ அந்த செல்லை மெரிஸ்டம் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆஃப்டர் மெரிஸ்டம் செல்ஸ் எடுத்துக்கலாம், அல்லது மெரிஸ்டம் செல் டெவலப் ஆகி ஷூட் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், லீஃப் இருக்கும், ரூட் இருக்கும். யாரை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் ஆஃப் கேலஸ் வடிவில் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கேலஸில் இருந்து டைரக்டாக நம்ம க்ரோத் மீடியத்தை கொடுத்து, ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைன்னு கொடுத்தோம்ல, க்ரோத் மீடியத்தை கொடுத்து த கேலஸ் டெவலப் இன்ட்டு, கேலஸ் அப்படிங்கிறது அன்ஆர்கனைஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ். இதை வந்து ஒரு மீடியத்தில் போட்டு கல்ச்சர் பண்ணிட்டு இது வந்து மேல் பகுதியில் ஷூட்டையும் கீழ்ப்பகுதி ரூட்டையும் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த கேலஸில் இருந்தாலும் ஷூட்டு ரூட்டு உருவாச்சு. திஸ் இஸ் எ எம்ப்ரியாய்ஸ். ஆல்ரெடி யூ நோ தட் ஆய்ஸ் அப்படின்னாவே இட் லைக் எ. அப்போ எம்ப்ரியாய்ஸ் அப்படின்னா எம்ப்ரியோவை போன்ற. தென் ஸ்மால் பிளான்ட்லெட் உருவாகும். ஹார்னிங் ஸ்டெப்பில் என்டையர் பிளான்ட்டாக ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணுறோம். திஸ் இஸ் எ டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ். த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பிளான்ட், சூட், ஸ்டெம், லீஃப், ரூட், callus. After callus to treatment to form the shoot and then root. In this callus or embryos. After embryos it form the plantlet, horning step. Plant cell horning step யூஸ் பண்ணுறோம். Then ஃபீல்டில் போய் நம்ம என்ன பண்ணிடுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். Then indirect embryogenesis. இது டைரெக்டாக பண்ணக்கூடிய then after அதே சேம் ப்ராசஸ் callus வரைக்கும் சமம். கேலஸில் இருந்து நம்ம ஷூட் இன்டக்ஷன் பண்ணுறதுக்கான கெமிக்கலை தரோம்.
ரூட் இன்ட்ரக்ஷன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சைட்டோகைனை கொடுத்தா ஆக்சின் கொடுத்தா ரூட் அதிக அளவு சிந்தசிஸ் ஆகும். அப்போ ரூட்டுக்கு கொடுத்துட்றோம், ரூட்டு நமக்கு கிடச்சிக்குது. தென் பிளான்ட்லெட் உருவாகுது, ஹார்னிங் ப்ராசஸை டிரான்ஸ்ஃபர் அளவுக்கு ஃபீல்ட் கொண்டு வரும். ஸோ இப்படி பண்ணால் அதை நம்ம இன்டைரக்ட் எம்ப்ரியோ உருவாகுது அப்படின்னு அர்த்தம். கேலஸில் இருந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்தால் டைரக்டு, நம்மளே இன்டியூஸ் பண்ணி வச்சா இன்டைரக்ட் மெத்தட். எப்படி இன்டைரக்ட் பண்ண முடியும்? டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட். சில பிளான்ட் மறுபடியும் ஃபர்தராக கல்ச்சர் ஆகாது. ஸோ அப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் பண்ணி விடுறோம், ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி விடுறோம். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஸ்டெம்மை எடுத்து கல்ச்சர் பண்ணும்போது ஆஃப்டர் டு நோ ஃபார்மேஷன் ஆஃப் த நோட் many more shoot are growth in a மைக்ரோ மீன்ஸ் சிங்கிள். ஒரு என்டையர் சிங்கிள் செல்லேருந்து ஒரு பிளான்ட்டையே நம்ம க்ரோத் பண்ணுறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரோ ப்ராபகேஷன், நுண் வளர்த்தல். தென் அதுக்கு வேர் தூண்டுறதுக்கான ஹார்மோனை அப்ளை பண்ணால் டு இனிஷியேஷன் ஆஃப் த ரூட், தென் ஃபார்ம் த பிளான்ட்லெட் அண்ட் தென் ஹார்னிங். திஸ் இஸ் a another method of the plant regeneration pathway in vitro culture. In vitro culture plant regeneration pathway நம்ம பார்த்தோம். Next one, somatic hybridization. Somatic embryogenesis or somatic hybridization. In somatic embryogenesis, in the formation of embryo from the callus. கேலஸ்லேருந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் சொமேட்டிக். கேலஸ்லேருந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் எம்ப்ரியோஜெனிசிஸ்னே வச்சுக்கலாமே. ஏன் சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ்னு சொல்கிறோம்? இன் திஸ் கேலஸ் ஆர் சொமேட்டிக் செல், உடல் செல்கள்லேருந்து வந்தது. நம்ம எல்லாமே ரீப்ரொடக்டிவ் செல்களில் இருந்து தான் உருவாகும். ஆனால் சொமேட்டிக் செல்லேருந்து வந்தால் இன் திஸ் எம்ப்ரியாய் ஆர் கால்ட் அஸ் சொமேட்டிக் எம்ப்ரியாய்ஸ்ன்னு சொல்லுவோம். த என்டையர் பிளான்ட் ஆர் டிவைடட் இன்டு டூ. ஒன் இஸ் எ சொமேட்டிக் எம்ப்ரியோ and then reproductive part, somatic part and then reproductive part இருக்கு. root, leaf, stem or somatic. root, leaf, stem or somatic. flower, fruit, seeds are reproductive. ஸோ somatic cell லீஃப்லேருந்து தான் எடுக்கிறோம். அப்போது ஒரு உடல் செல்களில் இருந்து ஒரு என்டையர் பிளான்ட்டை க்ரோத் ஆகிறதுக்கு பேர் உடல் கரு உருவாக்கம் அல்லது சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ்னு சொல்லுவோம். உடல் செல்கள்லேருந்து. இந்த இடத்துல சீடே வரலையே, மேல் ஃபீமேல் இன்வால்வ் ஆகலை, அப்போயும் நம்ம என்டையர் பிளான்ட்டை க்ரோத் பண்ணிட்டோம். அப்போ உடல் செல்கள்லேருந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ அதனால் இதுக்கு பேர் உடல் கரு உருவாக்கம். த சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோ ஃப்ரம் த டைரக்ட்லி ஃப்ரம் த சொமேட்டிக் திசு. திஸ் இஸ் இன் திஸ் எம்ப்ரியோ ஆர் கால்ட் அஸ் ஏ சொமேட்டிக் எம்ப்ரியோ. தேர் ஆர் டைரக்ட்லி இட் ஃபார்மேஷன் ஆஃப் த ஷூட் அண்ட் ரூட் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன், தென் அப்ளிகேஷன் ஆஃப் த சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ். இதோட அப்ளிகேஷன், இதோட பயன்பாடுகள்லாம் என்ன, எதுக்காக இதை நம்ம வைக்கிறோம்? The somatic embryogenesis provide potential plantlet which after hardening period can establish into the plant. இதை ஃபஸ்ட்டு நல்ல திறமையான நாற்றுகளை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நியூ பிளான்ட்டாக க்ரோத் ஆகலான்றோம். அப்போ நம்ம செலக்ட் பண்ணி தானே பண்ணுறோம், இவங்க பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சு. ஸோ அதனால் வரக்கூடிய எல்லா பிளான்ட்டும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது மூலமாக செயற்கை விதைகளை நம்ம உருவாக்குறோம். அதாவது ஆர்டிஃபிஷியல் சீட் அப்படின்னா செயற்கை விதைகள், நம்மளே உருவாக்கின விதைகள். தென் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பிளான்ட் என்னென்னா அல்லியம் சட்டைவம். சட்டைவம் அப்படின்னாவே சட்டையாக நிறையா காய்க்கும் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் கோதுமை, அதுக்கப்புறமேட்டுக்கு நெல், ரைஸா சட்டைவா, ஓகேவா. அது அப்புறம் ஹேர்டியம் வல்கார் அண்ட் தென் ஜியாமேஸ், சோளம். ஸோ இந்த பிளான்ட்ல எல்லாம் இந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரோஸ் ஜெல் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரோஃபோரேசிஸில் படிச்சிருப்போம். அப்புறம் கால்சியம் ஆக்சிலேட்டு, இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம அதோட எம்ப்ரியோ மேலே, அந்த கேலஸோட எம்ப்ரியோ மேலே நம்ம அப்ளை பண்ணும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா பெரிய பல்ஜ், நம்ம ஃபுட் மெட்டீரியல்ஸ் நிறைய ஆக்சின் ஜிபர்லின் கொடுக்குறோம்னா ஹார்மோன், அதை குடிச்சு நல்ல பெரிய பல்காக மாறிடும். ஸோ இந்த பல்கான வெரைட்டியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செயற்கையான விதைகள் அப்படின்ற மாதிரி நம்ம சிந்தசிஸ் பண்ணி உருவாக்கலாம். தென் எப்படி ஆர்கன் உருவாகுது கேலஸில் இருந்து? ஃபார் எக்ஸாம்பிள் கேலஸ் அப்படிங்கிறது செல், குரூப் ஆஃப் செல். Then a growth of aseptic condition in controlled condition of laminar air below chamber. கேலஸில் இருந்து கேலஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது.
இந்த மேல் பகுதி ஷூட் ஆகும், கீழ்ப்பகுதி ரூட் ஆகும். த ஃபார்மேஷன் ஆஃப் ஷூட் சிஸ்டம் ஃப்ரம் த கேலஸ், திஸ் இஸ் ஏ கேலசோஜெனிசிஸ், 2 மார்க்கில் கேட்பாங்க. த ஃபார்மேஷன் ஆஃப் ரூட் சிஸ்டம் ஃப்ரம் த கேலஸ், திஸ் ப்ராசஸ் இஸ் ரைசோஜெனிசிஸ். நீங்கள் ஷூட் ஃபார்மேஷன் ஆனாலும் சரி, ரூட் ஃபார்மேஷன் ஆனாலும் சரி, கரெக்டாக நீங்கள் எனக்கு பின்னாடி கிடைக்கக்கூடியது பிளான்ட்டாக தான் கிடைக்க போட. அப்போ சிங்கிள் பிளான்ட்டு ஒரு கேஸ்லேருந்து எந்தெந்த மெத்தடில் உருவாகுதோ அதோட நேம் வேரி ஆகும். தென் இப்போ எம்எஸ் மீடியம் எடுத்துக்கிறோம். எம்எஸ் மீடியம்னா முராஸ்கி ஸ்கூக்கு, அவங்க வந்து கரெக்டாக ஒரு பிளான்ட்டுக்கு மேக்ரோ எலமெண்ட் மைக்ரோ எலமெண்ட் தேவைப்படும். இப்போ கால்சியம், மெக்னீஷியம், அயான், விட்டமின்ஸ் இது எல்லாமே மேக்ரோ எலமெண்ட். ஜிங்க், போரான் இவங்கெல்லாம் வந்து மைக்ரோ எலமெண்ட்டு. ஸோ எம்எஸ் வந்து கரெக்டாக குவான்டிட்டி கொடுத்துருக்காரு. மைக்ரோ எலமெண்ட் இவ்வளோ தேவை, மேக்ரோ இவ்வளோ தேவை, விட்டமின்ஸ் இவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த எம்எஸ் மீடியத்தால் நமக்கு வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கும். தேர் ஆர் ஆல்மோஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எம்எஸ் மீடியம். அதிக அளவு எம்எஸ் மீடியத்தை பயன்படுத்தணும். ஆக்சின் அப்படிங்கிறது நோட் பண்ணி எழுதிக்கோங்க. ஆக்சின் அப்படிங்கிறது த எலாங்கேஷன் ஆஃப் த ஸ்டெம். சைட்டோகைனின் அப்படிங்கிறது த்ரோ த இன்டியூஸ்ட் இன் எ செல் டிவிஷன். ஒரு செல் 2 செல்லாக மாறும், 4 செல் 8 செல்லாக மாறும். அந்த செல் டிவிஷன் அதிகமாக தூண்டி வர்றது சைட்டோகைனின். ஒரு பிளான்ட் நல்லா ஹைட்டாக க்ரோத் ஆகிறதுக்கு ஆக்சின் காரணம். ஸோ ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின் ஆக்டிவேட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஷூட் சிஸ்டம் அண்ட் த ரூட் சிஸ்டம் ஃப்ரம் த கேலஸ். This is a organ culture. Next one, திசு கல்ச்சர் ஈவெண்ட்டால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட 5 மார்க் கொஷனில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன், சொமாட்டிக் ஹைபிரிட். ஏங்க ஒரு பிளான்ட் அப்படின்னாவே கண்டிப்பாக விதையிலிருந்து தான் எடுத்து போட முடியும். ஆனால் நமக்கு எதுவுமே கிடைக்கல, ஒரே ஒரு லீஃப் தான் கிடைச்சிருக்கு. ஒரு லீஃப் அப்படிங்கிறது இப்போ தான் சொன்னேன் சொமாட்டிக் உடல் செல்கள். அப்போ உடல் செல்களில் வந்து நம்ம ஒரு பிளான்ட்டை உருவாக்குறதுக்கு பேர் தான் சொமாட்டிக் ஹைபிரிடைசேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த சொமாட்டிக் ஹைபிரிடைசேஷன்லேருந்து வரக்கூடிய அந்த சீடு ப்ரொடக்ட் பண்ணக்கூடியது வந்து நார்மல் விதை கிடையாது. அந்த விதைகளை நம்ம ஆர்டிஃபிஷியல் சீடு அல்லது சிந்தட்டிக் சீடு அப்படின்னு சொல்லுவோம். சிந்தட்டிக் சீடை ப்ரொடக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ எந்த ஒரு பிளான்ட் ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு வருதோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடு நமக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டை கண்டிப்பாக இது மூலமாக, ஏன்னா நோய் இல்லாத ஒரு பிளான்ட் எடுத்து தான் நம்ம கல்ச்சரே பண்ண போகிறோம். ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணுறோம், கல்ச்சர் பண்ணுறோம், பிஹெச் இவ்வளோ பார்க்குறோம், டெம்பரேச்சர் பார்க்கணும், ரூமுக்கு வந்து க்ளீனாக இருக்கணும். ஸோ இவ்வளோ வந்து நம்ம பார்க்கும்போது அந்த பிளான்ட்டு கண்டிப்பாக தேர் ஆர் ஏ டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டாக தான் இருக்கணும். ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஹெர்பிசைடு, ஹெர்பு நோய் அட்டாக் பண்ணக்கூடாது, இன்செக்ட் எதுவும் அட்டாக் பண்ணக்கூடாது, ஹீட்டால் எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் சில பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில கிராப் பிளான்ட்லாம் வந்து கொஞ்ச நாள் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த சீசனில் வைக்கலாம், இந்த சீசனில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படி கிடையாது. இந்த மைக்ரோ ப்ராபகேஷனுங்கிறது எல்லா சீசன்லையும் வாழக்கூடிய பிளான்ட்டை உருவாக்குறோம். செல் கல்ச்சரில் செகண்டரி மெட்டபாலிக்ஸ் இருக்கும். நார்மலாக ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்டும் இந்த திசு கல்ச்சரில் இருக்கும். ஸோ இதுலேருந்து கம் வரும், ரெசின் வரும், நல்ல வாசனை திரவியங்கள்லாம் எடுக்கலாம். யூக்லிப்டஸ் மாதிரி எடுக்கலாம், ரப்பர் ட்ரீலேருந்து எடுக்கலாம். கம் நிறையா வரும், ரெசின், டேனின்லாம் வரும். ஸோ அந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தென் அழகு சாதன பொருட்கள்லாம் பயன்படுத்திக்கலாம். ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் அதிக அளவு யூஸ் பண்ணுறாங்க. தென் ஃபேக்ட்ரிஸில் அதிக அளவு மெயின்டெனாக யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து ஃபிசிகல்ச்சர் டெக்னிக்கில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஷின். தென் இந்த இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்தோம். அடுத்து வந்து இப்போ இந்த பனானாவில் மட்டும் எந்த மாதிரியான கல்ச்சர் இருக்குது, ஒரு பனானா பிளான்ட்டை எப்படி கல்ச்சர் பண்ணலாம் அப்படின்றது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.